வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் தமிழ் எழுத்துக்களில் இத்து எப்படி எழுதணும் அப்படின்றதையும் அதோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல் இத்து எப்படி எழுதணும் அப்படின்னா ஒய்ய தலைமையில திருப்பி போட்டு எழுதுற மாதிரி எழுதணும். தான் எப்படி எழுதணும் அப்படின்னா புள்ளி வைக்காம அடுத்து தா மேல்புறமா வலதுபுறம் ஒரு கோடு அடுத்து தீ தீ எப்படி எழுதணும் அப்படின்னா வலதுபுறம் ஒரு கோடு மேல் நோக்கி ஒரு கோடு அடுத்து தீ வலதுபுறம் ஒரு கோடு மேல் நோக்கி ரெண்டு கோடு. தூ எப்படி எழுதணும் அப்படின்னா கீழ்ப்புறமா ஒரு கோடு. தூ எப்படி எழுதணும் அப்படின்னா கீழ்ப்புறமா ரெண்டு கோடு. அடுத்து தே தே எப்படி எழுதணும் அப்படின்னா இடதுபுறமா ஒரு கோடும் புள்ளி. அடுத்து தே இடதுபுறமா கோடு மட்டும். அடுத்து தை இடதுபுறமா ரெண்டு கோடு. அடுத்து தோ வலதுபுறம் ஒரு கோடு இடதுபுறம் ஒரு கோடு புள்ளி. அடுத்து தோ எப்படி எழுதணும் அப்படின்னா வலதுபுறம் ஒரு கோடு இடதுபுறம் ஒரு கோடு. அடுத்து தௌ இடதுபுறமா ரெண்டு கோடும் வலதுபுறமா ஒரு கோடு. நம்ம அடுத்த காணொலியில் நான் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். கற்போம் கற்பிப்போம். நன்றி.